மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் 12ஆம் வகுப்பு கணக்குறியல் பாடத்தில் 4ஆம் பாடத்தில் நற்பெயரை கணக்கிடுதல், கூட்டாண்மை கணக்கிடல நற்பெயரை எவ்வாறு கணக்கிடலாம். இதற்கு முந்தைய நம்ம எடுத்துக்காட்டு கணக்கில் பார்த்தோம். நற்பெயரை எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, நாம் முதல்ல சராசரி லாபம் முறையில் கணக்கிட்டதை பார்த்தோம். சராசரி லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 4 ஆண்டு லாபம் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆண்டு லாபத்தையும் கூட்டி 4ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடிய லாபத்தை பேர் சராசரி லாபம். அந்த சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளால் பெருக்கினால் கிடைப்பது நற்பெயர். இது நம்ம பார்த்தோம். இப்போ புக்கில் உள்ள பக்கம் நம்பர் 124வது பக்கத்தில் உள்ள 4வது கணக்கில் 4 ஆண்டு லாபத்துக்கு பதிலாக 3 ஆண்டு லாபம் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு வேற தகவல்கள், பிற தகவல்களும் அதில் இருக்கு. லாபம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம லாபத்தை எத்தனை வருஷம் லாபம் கொடுத்துருப்பாங்களோ அத்தனை வருஷம் லாபத்தை கூட்டி அத்தனை வருஷத்தால கழிச்சு வகுத்தா கிடைக்கக்கூடியது சராசரி லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் கொஞ்சம் பிற தகவல்களும் இருக்கு. வாசிக்க கோடிங்க. அருள் வணிக நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். இதுல 3 ஆண்டுக்கு சராசரி லாபத்தை கண்டுபிடிச்சு அதை 2 ஆண்டு கொள்முதலால் என்ன செய்யணும், பெருக்கணும். என்ன செய்யிருக்காங்க, முதல் பாயிண்ட், டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுகளான 2016, 2017, 2018 லாபங்கள். இதுல 3 ஆண்டின் லாபங்கள் கொடுத்திருக்காங்க. 2016, 2017, 2018. 2016ல 46,000, 2017ல 44,000, 2018ல 50,000. மாணவர்களே, இந்த கணக்குகளை 124வது பக்கத்துல உள்ள கணக்குகளை நீங்க பாடத்தை கவனிக்கும் போது புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கணும். 3 ஆண்டின் லாபம் கொடுத்துருக்காங்க. இதற்கு முந்தைய எடுத்துக்காட்டு கணக்குல 3 ஆண்டு லாபத்தை 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தா கிடைக்கக்கூடியது சராசரி லாபம். ஆனா இதுல பிற தகவல்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, 2016ஆம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் 5,000 சேர்ந்துள்ளது. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். 2016வது வருஷத்துல திரும்ப நிகழா வருமானம் 5,000 சேர்ந்துள்ளது. இந்த சேர்ந்துள்ளது அதை தான் நம்ம அடிச்சிடணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். 2016ஆம் வருஷம் 5,000 சேர்ந்துள்ளது அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், 2016ல எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 என்ன செஞ்சிருக்கு, சேர்ந்திருக்கு. அது எந்த ரூபா, திரும்ப நிகழா வருமானம், அதுல என்ன செஞ்சிருக்கு, சேர்ந்திருக்கு. அடுத்தல 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு 10,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2017ஆம் வருஷத்துல சரக்கிருப்பு என்ன செஞ்சிட்டு 10,000 அதிகமாக மதிப்பிட்டிருக்கு. இதான் கொஸ்டின். இப்போ நம்ம அந்த லாபத்தை கண்டுபிடிக்கணும். சரிகட்டப்பட்ட சராசரி லாபத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிகட்டப்பட்ட லாபம், அதாவது லாபத்துல சில விஷயம் அதிகமா இருக்கு, சில விஷயம் அதிகமா சேர்ந்திருக்கு, சில விஷயம் அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. அதை என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். லாபத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்யணும், பண்ணணும். அதுக்காக சரி கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல். இந்த லாபத்தை சரியான லாபத்தை கணக்கிடணும். எப்படி சரியான லாபத்தை கணக்கிடலாம்? அதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2016 லாபம், 2017 லாபம், 2018 லாபம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 46,000, 44,000, 50,000. அந்த 3 ஆண்டு லாபம் அப்படின்னு எழுதி 3 ஆண்டு லாபம் எழுதணும். 46,000, 44,000, 50,000 எழுதியாச்சு. அடுத்த என்ன கொடுத்திருக்கு, 2வது பாயிண்ட், 2016ஆம் ஆண்டில் திரும்ப நிகழா வருமானம் 5,000 சேர்ந்துள்ளது. எந்த வருஷத்துல, 2016ஆவது வருஷத்துல 5,000 அதிகமாக சேர்ந்திருக்கு. எது 2016, இது 2016? இதா இல்ல, இதான் 2016. இந்த 2016ல 5,000 அதிகமாக சேர்ந்திருக்கு. அப்ப 5,000 அதிகமாக சேர்ந்தா என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், குறைக்கணும். குறைக்கணும்னா என்ன செய்யணும், அதை கழிக்கணும். கழிக்க
கழிகளா வருமானம் 5000. இந்த 5000த்தை இங்க மட்டும்தான் போட்டுருக்கோம், இங்க போடல, இங்க போடல. ஏன் போடல? 2016ஆம் ஆண்டுல தான் 5000 ரூபாய் அதிகமா இருக்கு சேர்ந்துருக்கு. அப்ப அந்த 5000த்தை கழிக்கணும். கழிச்சா 46ல இருந்து 5000 கழிச்சா 41000. இங்க கழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதை அப்படியே செஞ்சோம் போட்டோம். அடுத்தது 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு 10,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எந்த வருஷம்? 2017. அப்ப இதுதான் 2017. நல்ல கொஞ்சம் இதுல 2017 இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. நல்ல கவனிக்கணும். 2017 இறுதி சரக்கிருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2017ஆம் ஆண்டின் இறுதியில சரக்கிருப்பு அதிகமா இருக்கு. அப்போ 2017ஆம் ஆண்டு இறுதி சரக்கிருப்பும் 2018ஆம் ஆண்டின் தொடக்க சரக்கிருப்பும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பும் 2018ஆம் ஆண்டின் தொடக்க சரக்கிருப்பும் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணு? 2017ஆம் ஆண்டின் இறுதி அப்படின்னா அந்த ஆண்டின் இறுதி வந்து இந்த கணக்குல ஆண்டின் இறுதி எப்படி கொடுத்துருக்காங்க? டிசம்பர் 31. அப்போ டிசம்பர் 31ஆம் ஆண்டின் இறுதியில் என்ன சரக்கிருப்பு இருந்துச்சோ அதுதான் அதுக்கு அடுத்த ஆண்டின் ஜனவரி மாசத்தின் 1ஆம் ஆண்டு சரக்கிருப்பா இருக்கும். அப்போ 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பும் 2018ஆம் ஆண்டின் தொடக்க சரக்கிருப்பும் என்னது? ஒண்ணுதான். இங்க பாருங்க, 2017ஆம் ஆண்டின் சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. இதான் 2017. அப்போ அதிகமாக மதிப்பிடப்பட்டது என்ன அர்த்தம்? அந்த 10,000 அதிகமா மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. அதை என்ன செய்யணும்? குறைக்கணும் என்ன செய்யணும்? அதை கழிக்கணும். 44ல இருந்து 10 கழிச்சா எவ்வளவு? 34. அதான் எழுதிருப்பாங்க. கழிக்க இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது எவ்வளவு? 10,000. எந்த வருஷம்? 2017. அப்போ 44ல இருந்து 10 போனா 34. இங்க 50 இருந்து எதுவுமே கழிக்க வேண்டியது, அது 50 எழுதியாச்சு. 41ல இருந்து கழிக்க வேண்டியது எதுவுமே இல்லை, 41 எழுதியாச்சு, எழுதியாச்சு. இப்ப பாருங்க, அடுத்தல இந்த 10,000 இங்க கழிச்சிருக்கோம். எங்க? 2017ல. ஏன் கழிச்சோம்? 2017 சரக்கிருப்பு அதிகமா இருந்துச்சு. அப்போ 2017ல கழிச்சா 2018 தொடக்க சரக்கிருப்பு அதை என்ன செய்யணும்? கூட்டிடணும். அதான் இங்க செய்யறது கூட்டிருக்கு. கழிக்க தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. அதை நினைச்சாச்சு, கழிச்சாச்சு. கழிச்சா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 41ல 41, 34, 50ல இங்க வந்து யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அதிகமாக கழிச்சத இங்க என்ன செஞ்சிருக்கோம்? தொடக்க சரக்கிருப்புல கூட்டியிருக்கோம். 50, 10, 60. அப்போ சராசரி லாபம் எவ்வளவு? இந்த இது வந்து சரிகட்டப்பட்டலாம். இதை என்ன லாபம்? சரிகட்டப்பட்டலாம். சரிகட்டப்பட்ட லாபம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட். சில லாபங்கள் கூடியிருக்கும், சில லாபங்கள் குறைஞ்சிருக்கும். எல்லாம் சரிகட்டினதுக்கு அப்புறம் 2016 லாபம் 41,000, 2017 லாபம் 34,000, 2018 லாபம் 60,000. அடுத்த சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரி லாபத்தை கண்டுபிடிக்க இந்த 3 ஆண்டு லாபத்தை கூட்டி 3 ஆள வகுத்துக்கணும். அதான் பாருங்க, சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம். மொத்த லாபம் என்னது? இந்த லாபம், இந்த லாபம், இந்த லாபம். அப்போ இந்த 3ஐ கூட்டினா மொத்த லாபம் 41,000, 34,000, 60,000. அது ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஆண்டு எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. 1, 2, 3. அப்போ இந்த 3ஐ கூட்டி 3 ஆள வகுக்கணும். 3ஐயும் கூட்டி 3 ஆள வகுத்தா கிடைக்கக்கூடியது என்னது? இந்த 41,000, இந்த 34,000, இந்த 60,000. இந்த 3 என்ன செய்யணும்? கூட்டி இருக்கணும். கூட்டினா கவனிங்க, இந்த 41,000, 34,000, 60,000 இந்த 3 ஆண்டு லாபம். அதை 3 ஆண்டுகளையும் கூட்டினா எவ்வளவு? 1,35,000. 1,35,000 3ஆல வகுத்தா கிடைக்கக்கூடியது என்னது? 45,000. இந்த 45,000 தான் சராசரி லாபம். இந்த சராசரி லாபத்தை
என்ன செய்யணும் அப்படின்னா கொள்முதல் ஆண்டுகளால் என்ன செய்யணும் பெருக்கணும். இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கொள்முதல் ஆண்டு 2. அப்போ நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இடம் காணல அப்படிங்கிறதுனால கோ ஆ ஏ அப்படின்னு போட்டுருக்கேன். அதுக்கு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ சராசரி லாபம் 45,000, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 2, 45 2ஆல பெருக்குனா 90,000. இந்த 90,000 தான் எனது நற்பெயர். மாணவர்களே, நாம இதுக்கு முன்னால 124வது பக்கத்தில் உள்ள 4வது கணக்கை பார்த்தோம். இப்போ 125வது பக்கத்தில் உள்ள 5வது கணக்கு. இதை பாருங்க. கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தின் விவரங்கள் பின்வருமாறு. ஈட்டிய லாபங்கள் 2016 30,000, 2017 29,000, 2018 32,000, 2016ஆம் ஆண்டு 30,000, 2017ஆம் ஆண்டு 29,000, 2018ஆம் ஆண்டு 32,000. 3 ஆண்டுகளில் லாபங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த லாபம் சரிகட்டப்பட்ட லாபம் அல்ல. இதற்கு இந்த லாபம் சரிகட்டப்பட்ட லாபம் இல்லை. ஏன் சரிகட்டப்பட்ட லாபம் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்களை கூட்ட வேண்டியது இருக்கு, சிலதை கழிக்க வேண்டியது இருக்கிறது. கவனிங்க. 2016ஆம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் 3,000 சேர்ந்துள்ளது. 2016ஆவது வருஷத்துல ஒரு 3,000 சேர்ந்து உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கணக்குகள், இந்த கணக்கும் சரி, இதற்கு முந்தைய கணக்கும் சரி, அவங்க சேர்ந்துள்ளது அல்லது அவங்க அதிகமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருந்தா, அவங்க அதிகமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருந்தா அல்லது அவங்க சேர்ந்துள்ளதுன்னு கொடுத்திருந்தா நாம என்ன செய்யணும், அதை கழிச்சிடணும். அவங்க குறைக்கப்பட்டது, அவங்க குறைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா நாம என்ன செய்யணும், அதை கூட்டிடணும். எந்த வருஷத்துல சேர்ந்தது அப்படின்னு இருக்காங்களோ ஏதோ ஒன்று அதிகமாக சேர்ந்திருக்கு, அப்போ அதிகமாக சேர்ந்திருக்குன்னா என்ன செய்யணும், அதை குறைக்கணும். ஏதோ ஒன்று குறைச்சி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, குறைச்சி காட்டப்பட்டிருக்குன்னு என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், கூட்டிடும். அது புரியுதா உங்களுக்கு? அப்போ 2016ஆம் ஆண்டில் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் 3,000 சேர்ந்துள்ளது. 3,000 சேர்ந்திருக்கு. எந்த வருஷத்துல? 2016. எது 2016? இதான் 2016. அப்போ 3,000 அதிகமா இருக்கு. அப்போ அதை குறைக்கணும். அப்போ நிச்சயம் அதை கழிக்கணும். அதை கழிக்க திரும்ப நிகழா வருமானம் 3,000. அப்போ 30,000த்துல 3,000 கழிச்சா 27,000. 2017 2018 இதுல கழிக்க முடியும் ஒண்ணுமே நிச்சயம் இல்லை. 2016 மட்டும்தான் 3,000 அதிகமாக சேர்ந்திருக்கு. அப்ப அதுல மட்டும் என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சாச்சு. கழிச்சா 30ல 3 போனா 27,000. 29,000த்துல 32,000த்துல இந்த ரெண்டுல எதுவுமே கழிக்க முடியவில்லை. அது அப்படியே செஞ்சாச்சு, போட்டாச்சு. அடுத்த பாயிண்ட், சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டில் லாபத்தில் 2,000 குறைக்கப்பட்டது. எந்த வருஷம் குறைக்கப்பட்டிருக்கு? நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, சேர்க்கப்பட்டுள்ளதா குறைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு. அவங்க சேர்ந்துள்ளது அப்படின்னா நீ குறைச்சிரு, அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னா நீ செஞ்சிரு, கூட்டிடு. அவங்க 2017ஆம் ஆண்டில் லாபத்துல 2,000 செஞ்சிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அப்போ அவங்க குறைச்சிட்டாங்கன்னா நீ செய்யணும், அதை கூட்டிருக்கணும். கூட்டுக சரக்கு இருப்பு தீயினால் சேதமடைந்தது. எந்த வருஷம்? 2017. அப்போ 2017ல அவங்க குறைச்சதை நீ என்ன செய்யணும், கூட்டிடணும். அப்போ 29,000த்துல 2,000 கூட்டினா 31,000. இந்த 2018லையும் 2016லையும் குறைக்கவே இல்லை. அதை அப்படியே என்ன செய்யணும், போட்டணும். அப்போ இந்த 27,000, இந்த 31,000, இந்த 32,000. அதுக்கு அடுத்த வரியை பாருங்க. சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கான காப்பீட்டு கட்டணம் ஆண்டுக்கு 5,600 என மதிப்பிடப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காப்பீட்டு கட்டணம் இதுவரைக்கும் செலுத்தவில்லை, அடுத்தால இன்னும் என்ன செய்யணும், செலுத்தணும். அப்போ செலுத்தினா என்ன ஆகும்? நம்ம இதுக்கு முன்னால எடுத்துக்காட்டு கணக்கு 3 பார்த்தோம்.
ஒரு செலவு செய்யாமல் விட்டால் அந்த செலவு என்ன செய்யணும்னா சராசரி லாபம் கண்டுபிடித்த பின்னர் அந்த லாபத்திலிருந்து கழிக்கணும். இங்க நாம் இன்னும் சராசரி லாபம் கண்டுபிடிக்கவில்லை. நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிச்ச பின்னர் சராசரி லாபம் கண்டுபிடிச்ச பின்னர் நம்ம அதை செய்யலாம் கழிச்சுக்கலாம். அப்போ அந்த 4வது பாயிண்ட அந்த சரக்கிருப்பு காப்பீட்டு கட்டணம் செலுத்தப்படவில்லை. காப்பீட்டு கட்டணம் என்ற செலவு என்ன செய்யப்படவில்லை. அது எவ்வளவு செய்யப்படணும்? ஆண்டுக்கு 5600. அப்போ சராசரி லாபம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 5600 என்ன செய்யணும்? கழிக்கணும் சராசரி லாபத்திலிருந்து. நம்ம இன்னும் சராசரி லாபம் கண்டுபிடிக்கல. அப்போ சராசரி லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 ஆண்டின் லாபத்தை கூட்டணும். எந்த ஆண்டுலாம்? 2016, 2017, 2018, 27,000, 31,000, 32,000. இந்த 3 ஆண்டு லாபத்தை கூட்டி 3 ஆண்டுகளால் வகுக்க வேண்டும். அப்ப சராசரி லாபம் ஈக்குவல் மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த 3 ஆண்டை கூட்டி 3ஆல வகுத்தா 30,000. 3 ஆண்டை கூட்டினா 90,000. 90,000த்தை 3ஆல வகுத்தா 30,000. ஏன் 3ஆல வகுத்துருக்கோம்? 3 ஆண்டின் லாபம். சரியா? அப்போ இந்த 30,000 தான் என்ன லாபம்? சராசரி லாபம். இந்த சராசரி லாபத்தை இந்த சராசரி எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய காப்பீட்டு முனைமத்தினை சரிகட்டுவதற்கு முன் சராசரி காப்பீட்டு முனைமத்தை செலுத்துவதற்கு முன்னால் உள்ள சராசரி லாபம் 30,000. அப்போ சராசரி லாபத்திலிருந்து அந்த காப்பீட்டு முனைமத்தை செலுத்திய பின்னர் எவ்வளவு செலுத்தணும்? 5,600. அப்போ இந்த 30,000 லாபம் சராசரி லாபம். சராசரி லாபத்துல 5,600 கழிச்சா கிடைக்கக்கூடியதான் என்னது? 24,400. இதுதான் அந்த காப்பீட்டு முனைமத்தை செலுத்திய பின்னர் உள்ள சராசரி லாபம் 24,400. இந்த 24,400 என்பது சராசரி லாபம். சராசரி லாபத்தை சராசரி லாபத்திலிருந்து எவ்வாறு நற்பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால என்ன செய்யணும்? பெருக்கணும். சராசரி லாபம் ஈக்குவல் 24,400. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து கொஸ்டின் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. அப்போ 24,400 2ஆல பெருக்கினா கிடைக்கக்கூடியது 48,800. 48,800 என்பது நற்பெயர். இந்த நற்பெயர் எப்படி கண்டுபிடிச்சோம்? சராசரி லாபத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கோம்? கொள்முதல் ஆண்டுகளால் என்ன செஞ்சிருக்கோம்? பெருக்கிருக்கோம். நல்லா கொஞ்சம் நற்பெயரை கணக்கிடுதல் வந்து நாம முதல் எடுத்துக்காட்டு கணக்கில் எத்தனை ஆண்டுகளில் லாபம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஆண்டுகளின் லாபத்தையும் கூட்டி ஆண்டுகளின் எண்ணிக்கையால வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி லாபம். அந்த சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளால் பெருக்கினால் கிடைக்கக்கூடியது என்னது? நற்பெயர். இது முதல் எடுத்துக்காட்டு. 3வது எடுத்துக்காட்டுல என்ன இருந்தது? அந்த ஊதியம் கழிக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ சராசரி லாபத்திலிருந்து ஊதியத்தை கழிச்சோம். கழிச்சதுக்கு அப்புறம் உள்ள சராசரி லாபத்தை நற்பெயரால கொள்முதல் ஆண்டுகளால் என்ன செஞ்சோம்? பெருக்கணும். பெருக்கினதுக்கு அப்புறம் கிடைச்சது நற்பெயர். அடுத்தால 4வது எடுத்துக்காட்டுல என்ன அப்படின்னா சில திரும்ப நிகழா வருமானம் வந்தது. சில விஷயத்த அதிகமா சேர்த்திருந்தாங்க, சிலதை குறைவாக மதிப்பிட்டிருந்தாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக மதிப்பிடப்பட்டது அல்லது அதிகமாக சேர்ந்துள்ளது அப்படின்னா எந்த ஆண்டு அதிகமாக சேர்ந்துள்ளதோ அந்த ஆண்டு அதை என்ன செய்யணும்? குறைக்கணும். எந்த ஆண்டு குறைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோ அந்த ஆண்டுல கூட்டணும். அப்படி கூட்டினா அது சரி கட்டப்பட்ட பின் உள்ள லாபம். அந்த லாபத்தை எத்தனை ஆண்டுக்குள்ள லாபமோ அத்தனை ஆண்டுக்குள்ள லாபத்தையும் என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டி எத்தனை ஆண்டுகளோ அந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால என்ன செய்யணும்? வகுக்கணும். வகுத்தா கிடைக்கக்கூடியது சராசரி லாபம். இந்த கணக்கில் காப்பீட்டு மூலம் அதற்கு பின்னும் செலுத்தப்பட வேண்டிய செலவு இருக்கு. அது என்ன செலவு? காப்பீட்டு மூலமோ அதை செலுத்தியாச்சுன்னா லாபம் அடுத்தாலே என்ன செய்யும்? குறையும். கடைசியாக கிடைக்கக்கூடிய லாபம் தான் சராசரி லாபம். அந்த சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால பெருக்கியாச்சுன்னா கிடைக்கக்கூடியது என்னது? நற்பெயர். மாணவர்களே,
கோர்ஸில் பாடம் முடிந்தது. இந்த 4வது பயிற்சி கணக்குகளையும் 5வது பயிற்சி கணக்குகளையும் வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புங்க. ஏதேனும் சந்தேகம் தான் ஃபோனில் கேளுங்க. நன்றி.